Hi everyone, welcome to Tamil Udram. 29th April 2020 ஓட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா தான் நம்ம எந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணுறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரியா, அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்நேஷனல் நியூஸ். விச் நேஷன் சேட் த பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ்? எந்த நேஷன் வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா சேட், அதாவது வந்து பிரசிடென்சி கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வந்து அது ஹோஸ்ட் பண்ணாங்க, அந்த கண்ட்ரி மெயினான கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா தான். சரியா, இந்த கான்ஃபரன்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா தான் நடந்துச்சு. சரியா, இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரேசிலோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர், சைனீஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர், சவுத் ஆஃப்ரிக்காஸ் மினிஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் கிரேஸ், இவங்களாம் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர், அவர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதில் மோஸ்ட்டாக வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் COVID-19 அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விச் நேஷன் ஹோஸ்டட் த 11th செஷன் ஆஃப் பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக்? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த நேஷன் வந்து பார்த்தோன்னா 11th செஷன் ஒன்று வந்து நடக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா 11th செஷன் நடக்குது. அது யார் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் ஹோஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெர்மனி, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக் 11 அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக் வந்து பார்த்தோன்னா 11th செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. சரியா, இது வந்து ஹோஸ்ட் பண்ணது வந்து ஜெர்மனி. கோச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டம், அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அது கோச்சர். இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 30 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரியா, இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா த டைலாக் டிஸ்கஸ்டு மெஷர் டு டக்கல் COVID-19 அதை பற்றி தான் வந்து மோஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனோட சோசியல் அண்ட் எக்கனாமிக் கான்சிக்வன்சி பற்றி தான் வந்து மோஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணாங்க. இதுலேயும் US President Donald Trump has nominated which Indian American as USNY to the Organization for Economic Cooperation and Development? அதாவது வந்து பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கார்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு வந்து பார்த்தோன்னா யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்தியன் அமெரிக்கன் USNY வந்து பார்த்தோன்னா நாமினேட் பண்ணுறாரு. சரியா, அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மனிஷா சிங் அவங்கள தான் வந்து பார்த்தோன்னா நாமினேட் பண்ணுறாரு. சரியா, யார் வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் வந்து நாமினேட் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கார்பரேஷன் டெவலப்மெண்ட் அதோட அமெரிக்கன் NY. சரியா, அவருக்கு வந்து நாமினேட் பண்ணுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மனிஷா சிங். Which nation's finance minister unveiled 100% stake backed bounce back loan scheme for small business? அந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 100% ஸ்டேட் பேக்டு பவுன்ஸ் பேக் லோன் ஸ்கீம் ஒன்று வந்து பார்த்தோன்னா அதோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியா, எந்த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டம், அதோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியா, இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த COVID-19 அந்த கிரிசஸ்னால தான் வந்து பார்த்தோன்னா அந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக பாதிக்கப்படுவாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்காக 100% ஸ்டேட் பேக்டு பவுன்ஸ் பேக் லோன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா யூகேவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியா, அவர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷி சுனாக், அவர் தான் வந்து பார்த்தோன்னா யூகேவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஆன்லைன் மூலமாக வந்து இதை அப்ளை பண்ணலாம். அதில் வந்து எவ்வளோ பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுல 2,000 பவுண்டு அண்டு 50,000 பவுண்டு, அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 12 மந்த்ஸுக்கு வந்து ஃப்ரீ, ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் நியூஸ். who represented India at the பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்துட்டோம். இதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் அந்த நடந்துச்சு இல்லையா அந்த இன்டர்நேஷனல் பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக், அதில் வந்து பார்த்தோன்னா யார் வந்து இந்தியாவிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இந்தியாவிலேருந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் ஜவடேகர், அவர் தான் வந்து பார்த்தோன்னா ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. பிரகாஷ் ஜவடேகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர், அவர் தான் வந்து பார்த்தோன்னா பிரகாஷ் ஜவடேகர், அவர் தான் வந்து பார்த்தா அந்த 11th செஷன் ஆஃப் பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. சரியா, அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம், ஜெர்மனியில் நடக்குது. அது கோச்சர் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா இந்தியா ஆல்சோ சஜெக்ட்ஸ் கிரியேட்டிங் $1 trillion கிராண்ட் டு த டெவலப்பிங் வேர்ல்டு இமிடியேட்லி. ஓகேவா, அவங்க வந்து அவ்வளோ தராங்க. சரியா, இதில் வந்து அப்புறம் பார்த்தோன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு யார் அப்படின்னு பார்த்தோன்னா பபுல் சுப்ரியோ, அவர் தான் வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். விச் அமாங் த ஃபாலோவிங் கம்பெனி ஹேஸ் லான்ச்டு ஹைட்ரஜன் ஃபியூவல் பஸ் அண்ட் கார் ப்ராஜெக்ட் ஃபார் லெக் அண்ட் நியூ டெல்லி? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த
கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஃபியூவல் பஸ் அண்ட் கார் ப்ராஜெக்ட் அதை வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வந்து அதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா NTPC அவங்க தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. NTPC அதுக்கு அப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசர். சரியா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட் ஹேஸ் அனௌன்ஸ்டு குளோபல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொவைட் 10 hydrogen fuel cell based electric bus and an equal number of hydrogen fuel cell based electric cars in Leg and Delhi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா NTPC வந்து ஃபஸ்ட் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1975. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் பார்த்தோன்னா நியூ டெல்லி. அதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குர்தீப் சிங். ஸ்டேட் நியூஸ். விச் ஸ்டேட் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் இட்ஸ் கர்ஃப்யூ டில் May 17. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த கர்ஃப்யூ அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மோடி தான் வந்து சொன்னார். ஒன் டே அந்த சண்டே அப்படின்னு மட்டும் முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க COVID-19. சரியா, இப்போ வந்து அதை வந்து எந்த ஸ்டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த COVID-19 கேசஸ் அது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக குறையிற மாதிரி தெரியல, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது ஒவ்வொரு இடத்துலையும். அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. May 17 வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அனௌன்ஸ்மெண்ட் யார் சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் அமரேந்திர சிங் அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதோட கேபிட்டல் சண்டிகர். கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா VP சிங் பந்தோர். Which state has issued an ordinance to cut salaries of its employees to mobilize funds to combat COVID-19? அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து அங்கே இருக்க எம்ப்ளாயீஸோட ஊதியத்தை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா COVID-19 அந்த கிரிசஸ்லேருந்து வெளியில் வரதுக்காக தான். சரியா, நிறைய எக்கனாமிக் லாஸ் ஏற்பட்டுச்சு. அதில் வந்து வெளியே வரதுக்காக அவங்களோட சேலரிஸ் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரிஃப் முகமது கான். கேபிட்டல் திருவனந்தபுரம். Which state government has decided to extend financial assistance of ₹2,000 to each of the discharged COVID-19 patients? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டிஸ்சார்ஜ் ஆகிற COVID-19 பேஷண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக ₹2,000 வந்து ஒரு ஸ்டேட் தரதாக சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேசோட CM ஜெகன்மோகன் ரெட்டி அவர் தான் வந்து பார்த்தோன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியா, அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த இம்யூனிட்டி பவர் அந்த இதெல்லாம் வந்து காரணமாக வந்து பார்த்தோன்னா அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ₹2,000 வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது. அதோட கவர்னர் வந்து பிஸ்வ பூஷன் ஹரிச்சந்திரன். கேபிட்டல் வந்து அமராவதி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. விச் IIT இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் டெவலப்டு எ வெப் பேஸ்டு டேஷ்போர்ட் கால்டு ப்ராக்ரைட்டி. அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த PRACRITI அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். IIT டெல்லி அவங்க தான் வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணுறாங்க. சரியா, இவங்க வந்து எதுக்காக இதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 சரியா அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இவங்க அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் அனுப் கிருஷ்ணன் அவரும் அவரோட டீமும். அவங்க வந்து எதை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா IIT டெல்லியை சேர்ந்தவங்க. சரியா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த வெப் பேஸ்ட் டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சரியா, இதுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா PRACRITI ப்ராக்ரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சரியா, இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து COVID-19 பற்றி எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது யார் டெவலப் பண்ணது அப்படின்னா டெல்லி IIT டெல்லியோட ஒரு டீம் தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அக்ரிமெண்ட். ஏர்டெல் ஹேஸ் சைன்டு எ $1 billion டீல் வித் விச் கம்பெனி டு என்ஹான்ஸ் நெட்வொர்க் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களோட தொலைத்தொடர்பு நிறுவனத்தை வந்து இன்னும் மேலும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா $1 billion டீல் வந்து ஏர்டெல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாரோட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோக்கியாவோட தான் சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, இது மூலமா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து 5G நெட்வொர்க் வந்து லான்ச் பண்ணலாம். அது இல்லாமல் மோஸ்ட்டாக இன்னும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா ஏர்டெல் எல்லா இடத்துலையும் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து இந்த $1 billion அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பாரதி ஏர்டெலும் நோக்கியாவோட சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, இதோட MD and CEO யார் அப்படின்னு பார்க்கலாம். கோபால் விட்டல் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்தியா அண்ட் சவுத் ஏசியாவுக்கு வந்து பாரதி ஏர்டெலோட MD and CEO. அதோட பிரசிடென்ட் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜீவ் சுரி. பேங்கிங். Asian Development Bank has approved how much of loan to India to fight கொரோனா வைரஸ் பேண்டமிக். அதாவது வந்து பார்த்தோன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இந்தியாவுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தோன்னா
எதிராக ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா USD 1.5 பில்லியன் அவ்வளோ வந்து பார்த்தோன்னா தரதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா COVID-19 அந்த கேசஸ்க்காக வந்து பார்த்தோன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து 1.5 பில்லியன் லோன் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக லோன் தான். சரியா, அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த COVID-19 கேசஸ்க்காக தான் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவுக்கு தராங்க. சரியா, அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மசாசுகோ அசகாவா. அதோட ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1966. The BRICS nation has agreed to allocate how much amount to the new development bank. அதாவது வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் நேஷன்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 15 பில்லியன் அவ்வளோதான் வந்து பார்த்தோன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 15 பில்லியனை வந்து அவங்க எதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது தேவைப்படும் இல்லையா, அப்போ வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து எடுத்துக்கலாம் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த $15 பில்லியன் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் Pitch Black 2020 which is a multilateral air combat training exercise has been recently cancelled by which country? இந்த Pitch Black 2020 அப்படிங்கிற ஒரு மல்டிலேட்ரல் ஏர் கம்பேக்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா நடக்கிறதா இருந்துச்சு. சரியா, அதை வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எங்கே நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கண்ட்ரி தான் வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா. அவங்க தான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா எப்போ நடக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா July 27 to August 14 வந்து நடக்கிறதா இருந்துச்சு. சரியா, அந்த Pitch Black 2020 அந்த எக்ஸசைஸ் வந்து நடக்கிறதா இருந்துச்சு. அது வந்து பார்த்தோன்னா இப்போ யார் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. சரியா, இது வந்து லாஸ்ட் எடிஷன். இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2018 வந்து நடந்துச்சு. சரி, இதோட நெக்ஸ்ட் செஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2020 தான் நடக்க போகுது. இந்த 2020 எக்ஸசைஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 2022 தான் வந்து அந்த எக்ஸசைஸ் திரும்ப நடக்க போகுது. கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோன்னா கம்பீரா. அதோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்காட் ஜான் மாரிசன். அதோட கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர். ஸ்போர்ட்ஸ் which nations has lost the hosting rights of the 2021 மென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்? எந்த நேஷன் வந்து பார்த்தோன்னா மென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து நடத்துறதுலேருந்து அதனோட ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் வந்து பார்த்தோன்னா அதனோட ரைட்ஸ் வந்து இழந்துருச்சு. சரியா, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா ஹேஸ் லாஸ்ட் த ஹோஸ்டிங் ரைட்ஸ் ஆஃப் 2021 மென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஆஃப்டர் த பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஃபெயில் டு பே த ஹோஸ்ட் ஃபீஸ். சரியா, டு இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன். அவங்க வந்து பார்த்தோன்னா அதுக்கான கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பே பண்ணல. அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த ஹோஸ்ட் பண்ணுற இதை வந்து இழந்துருச்சு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து அதை இழந்துட்டாங்க. சரியா, ஜுமா கட்டும் ஹேஸ் பீன் பேன்டு ஃபார் 4 years இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஜுமா கட்டும் அவங்க வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க? அவங்க வந்து பார்த்தோன்னா 4 yearsக்கு வந்து அவங்களை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மிடில் டிஸ்டன்ஸ் ரன்னிங். சரியா, இங்கே வந்து நான் வந்து அதை இது பண்ணல, ஹைலைட் பண்ணல. மிடில் டிஸ்டன்சிங் ரன்னிங் அதை சேர்ந்தவங்க தான் அவங்க பார்த்தோன்னா அந்த ஜுமா கட்டும் அவங்கள வந்து பார்த்தோன்னா பேன் பண்ணிட்டாங்க. சரியா, அது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. சரியா, அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. இந்த வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கனடாவில் தான் இருக்குது. இதோட கரெக்டாக பேச வந்து முடிஞ்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் தூரம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.